ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பானின்ஸ் டூ சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம பாக்கியம் இருந்துட்டு தங்கமயில் காணணும்னு சொல்லிட்டு தேடிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம தங்கமயில் அழுதுகிட்டே உள்ளே வராங்க. இதை பார்த்த பாக்கியம் இருந்துட்டு, என் மயில் எங்கே போயிருந்த மயில், ஃபோன் பண்ணால் வீட்லேயே ஃபோனை வச்சுட்டு போயிருக்க, எங்கே தான் போயிருந்தேன், நான் ஒரு நிமிஷத்தில் ரொம்ப பயந்துட்டேன் தெரியுமா அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருமா, என்னோட வாழ்க்கையே நீ குழி தோண்டி புதைச்சிட்டு இல்லை, என் வாழ்க்கை திரும்ப என்னோட புகுந்த வீட்டுக்கு போகவே போகாதில்ல, நான் வாழ்க்கை முழுக்க இங்கே தானே இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லவும், ஏன் மயில் என்ன மயில் ஆச்சு, எதுக்காக இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க, உன்னோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு அம்மா என்னென்னமோ பண்ணுறேன், ஆனால் உன்னோட வாழ்க்கை சரியான பாடி இல்லை, நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன்னு நீ பார்த்துக்கிட்டு தானே இருக்க அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருமா, நீ எதுவுமே பண்ணலைன்னா கூட அவங்க வந்து என்னை கூட்டிகிட்டு போயிருப்பாங்கம்மா, இப்போது தேவையில்லாமல் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கோர்ட்டுக்குன்னு வீட்டுக்கும் அலைய வச்சுக்கிட்டு இருக்கிறதுனால தான் என்னை திரும்பவும் ஏற்றுக்க முடியாத நிலைமைக்கு போயிட்டாங்க. தப்பு பண்ணிட்டு திரும்பவும் அதே தப்பை திரும்ப திரும்ப பண்ணிட்டே இருந்தா எப்படிமா நம்மள மன்னிப்பாங்க அப்படின்னு சொல்லவும், இங்க பாருடி, உன்கிட்ட படிச்சு சொல்லி தானே நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போனேன், அந்த நகை விஷயத்துல எந்த உண்மையும் நீ சொல்லாம இருந்திருந்தனா இப்போ நடக்கிறதே வேறடி, நீ இந்நேரம் உங்க புகுந்த வீட்டுல உட்காந்துக்கிட்டு இருந்திருப்ப. இங்க பாருமா, எனக்கு மனசாட்சி உறுத்துருமா, திரும்ப திரும்ப பொய் சொல்லி அந்த வீட்டுக்குள்ள போறத நினைச்சா எனக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்குது. இனிமே நான் பொய்யே சொல்ல மாட்டேமா, பொய் சொல்லி கிடைக்கிற வாழ்க்கை எனக்கு வேண்டவே வேண்டாம். அந்த பொய் சொல்லி கல்யாணம் பண்ணிட்டு போனதுனால நான் எவ்வளவோ அனுபவிச்சிட்டேன். திரும்பவும் நான் அதே பொய்யை சொல்லி திரும்ப அனுபவிக்க விரும்பலமா. இனிமே எந்த பொய்யையும் சொல்லாம சொல்லி என்ன அந்த வீட்டுக்கு அனுப்பி வைக்கணும்னு மட்டும் நினைக்காத. இங்க பாரடி மயிலு, உன்னோட வாழ்க்கையை காப்பாத்துறதுக்காக அம்மா எதை வேணாலும் பண்ணுவேண்டி, நீ கவலைப்படாத, உன்னை உங்க புகுந்த வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறது என்னோட வேலை அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, நம்ம பாக்கியம் இருந்துட்டு தீவிரமா உட்காந்து யோசிக்கிறாங்க என்ன பண்ணலான்னு. அப்பதான் ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது. உடனே நம்ம பாக்கியம் இருந்துட்டு ஃபோனை எடுத்து கோமதிக்கு கால் பண்ணுறாங்க. கால் பண்ண உடனே கோமதி இருந்துட்டு புது நம்பரில் வருதே அப்படின்னு சொல்லிட்டு அட்டன் பண்ணி, ஹலோ யார் அது பேசுறது அப்படின்னு சொல்லி கேட்கவும், நம்ம பாக்கியம் இருந்துட்டு என்ன சம்மந்தி எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், யாரை சம்மந்தினி கூப்பிடுறீங்க, யார் இங்கே பாருங்க, தேவையில்லாத வேலைன்னா வேணாம், எதுக்காக இப்போ ஃபோன் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோபமாக பேசவும், இங்கே பாருங்க சம்மந்தி, உங்ககிட்ட ஒரு பெரிய விஷயமா சொல்றதுக்காக தான் கால் பண்ணேன், இந்த விஷயத்த கேட்டால் நீங்களே ஆடி போயிடுவீங்க அப்படின்றாங்க. இங்க பாருங்க, இன்னும் என்னென்னலாம் பண்றதுக்கு காத்திருக்கீங்க, இன்னும் என்னோட குடும்பத்தை கஷ்டப்படுத்துறதெல்லாம் போதாதான், இன்னும் என்ன கஷ்டப்படுத்தி எங்க போயிட்டு உட்கார வைக்கலான்னு இருக்கீங்க, நடுத்தெருவுக்கு கூட்டிட்டு வரலான்னு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கேட்கவும், இங்க பாருங்க சம்மந்தி, நான் அதெல்லாம் எதிர்பார்க்கவே கிடையாது, என்னோட பொண்ணு உங்கள் வீட்டில் சந்தோஷமாக வாழணும், அது மட்டும்தான் நான் எதிர்பார்க்குறேன். ஏதோ ஒரு 2-3 பொய் சொல்லி கல்யாணம் பண்ணி வச்சுட்டேன், அதுக்காக என்னோட பொண்ணை வீட்டை விட்டு துரத்துவீங்க, விவாகரத்து நோட்டீஸ் அனுப்புவீங்க, என்னோட பொண்ணை கழுத்து பிடிச்சி வெளியே தள்ளுவீங்க, இதெல்லாம் பார்த்துக்கிட்டு நான் அமைதியாக இருக்கணுமா? அதுக்கு தான் பதிலுக்கு போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்தேன், அதுக்காக என்னோட பொண்ணுக்கு நீங்கள் டிவோர்ஸ் கொடுப்பீங்களா? அதை நான் ஏற்றுக்கவே முடியாது என்னால். இங்கே பாருங்கள் சம்மந்தி, நீங்கள் உங்கள் புருஷனுக்கு தெரியாமல் ஒரு பெரிய காரியத்தை பண்ணி வச்சிங்களே, அது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கவும், என்ன இவ என்னென்னமோ பேசுறாளே, என்ன பேசுற நீ, என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்க, இங்க பாரு, இந்த மாதிரி எல்லாம் பேசுற வேலை வச்சுக்காத அப்படின்னு சொல்லவும், இங்க பாருங்க சம்மந்தி, இப்போ உங்களோட பெரிய விஷயம் என்கிட்ட மாட்டிருக்கு, அந்த விஷயத்த உங்க புருஷன்கிட்ட நான் சொன்னேன்னா கண்டிப்பா உன்னோட புருஷன் உன்னை வீட்டை விட்டு துரத்துருவாங்க அப்படின்னு சொல்லவும், இதை கேட்டுட்டு நம்ம கோமதி இருந்துட்டு, இங்க பாரு, என்ன மிரட்டி பாக்குறியா, உன்னோட மிரட்டலுக்கும் உருட்டலுக்கும் நான் பயப்பட மாட்டேன், இங்க பாருங்க சம்மந்தி, நான் மிரட்ட இல்லை, என்கிட்ட ஆதாரமே இருக்குது, இங்க பாருங்க சம்பந்தி, ராஜுக்கும் கதிருக்கும் நீங்க தானே கல்யாணம் பண்ணி வச்சிங்க அப்படின்னு சொல்லவும், இதை கேட்டுட்டு நம்ம கோமதிக்கு அப்படியே பயங்கரமா ஷாக் ஆயிடுது. அதுக்கப்புறம் என்ன நீ என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருக்க, உனக்கு தெரியுமா நான் தான் கல்யாணம் பண்ணி வச்சேன்னு அப்படின்னு சொல்லவும், இதை கேட்டுட்டு நம்ம பாக்கியம் இருந்துட்டு, இங்க பாருங்க சம்பந்தி, நீங்க ஒரு தடவை நீங்க மீனா அதுக்கப்புறம் ராஜி 3 பேரும் பேசிக்கிட்டு இருந்ததை நான் ரெக்கார்ட் போட்டு வச்சிருக்கேன், எப்பயாவது உதவுன்னு சொல்லிட்டு பண்ண வேலை இப்போ எனக்கு உதவி இருக்கு, இங்க பாருங்க சம்பந்தி, நீங்க மட்டும் என்னோட பொண்ணு அந்த வீட்டுல வாழ வைக்கணும்னா கண்டிப்பா உங்க வீட்டுல ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கஷ்டத்தை அனுபவிக்கிற மாதிரியே இருக்கும். இப்போதைக்கு நான் உங்க புருஷங்கிட்ட இந்த விஷயத்த சொல்லிட்டேன்னா கண்டிப்பா இன்னும் ஒரு 4 வாரத்துக்கு உங்க வீட்டுல பிரச்சனை போய்கிட்டே தான் இருக்கும், அதுவும் உங்க புருஷன் உங்ககிட்ட பேசவே மாட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டுட்டு நம்ம கோமதிக்கு என்ன பேசுறதுன்னே தெரியாம அப்படியே அமைதியே நிக்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம மீனா வந்து
அத்தை என்னத்த ஆச்சு? எதுக்காக அத்தை இப்படியெல்லாம் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லவும், இதை கேட்டுட்டு நம்ம கோமதி இருந்துட்டு, "இங்க பாருடி, இவ என்னலாம் பேசுறான்னு பாருடி. இவ பேசுறத பார்த்தா எனக்கு ரொம்ப பயமா இருக்குடி. நம்ம குடும்பத்த இன்னும் என்னென்னலாம் பண்றதுக்கு காத்திருக்காளான்னு தெரியலையே. இங்க பாருங்க சம்மந்தி, இன்னும் உங்களுக்கு 1 மணி நேரம் நான் உங்களுக்கு டைம் குடுக்குறேன். அந்த 1 மணி நேரத்துக்குள்ள என்னோட பொண்ண உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போலன்னா, கண்டிப்பா உங்க புருஷன்கிட்ட போயிட்டு இந்த ஆடியோவும், வீடியோவும் போட்டு காட்டிட்டு இன்னும் என்னென்னலாம் உங்க வீட்டுக்குள்ள புதைஞ்சிருக்கோ அது எல்லாத்தையும் எடுத்து உங்க புருஷன்கிட்ட சொல்லிட்டேன்னா கண்டிப்பா அந்த வீடியோ நாளா உடஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் அத்தை என்னத்த ஆச்சு, எதுக்காக அத்தை இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்ல கேட்கவும், இங்க பாரு மீனா, நான் ராஜுக்கும் கதிருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சது எப்படி அவளுக்கு தெரிஞ்சது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதை கேட்டுட்டு நம்ம மீனா இருந்துட்டு, என்னத்த சொல்றீங்க, இந்த விஷயம் அவங்களுக்கு எப்படி தெரிஞ்சது, எனக்கு ஒண்ணுமே புரியல அத்தை. இங்க பாருடி, எனக்கு என்னமோ உன் மேல தாண்டி டவுட்டா இருக்குது. நீ தான் உங்ககிட்ட போயிட்டு இதெல்லாம் சொல்லி வச்சுட்டு வந்தியா, இப்படியெல்லாம் பண்ணுங்க, அப்பதான் அவங்க பயப்படுவாங்க அப்படின்னு சொல்லி வச்சுட்டு வந்தியாடி. இங்க பாருங்க அத்தை, என்னை இந்த அளவுக்கு கீழ்த்தரமா நினைச்சுக்கிட்டீங்களே அத்தை. நான் இந்த மாதிரியெல்லாம் பண்ணுவேனா, இப்படியெல்லாம் பண்ண மாட்டேன் அத்தை. ஏன் அத்தை என்னை இப்படியெல்லாம் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீனா ஒரு பக்கமும், அதுக்கப்புறம் என்ன நம்ம ராஜ் இருந்துட்டு, இங்க பாருங்க அத்தை, இனிமே இதுக்கு என்ன என்ன வழின்னு நம்ம பார்ப்போம் அத்தை. இதுக்கு கண்டிப்பா நம்ம போயிட்டு மயிலக்காவை இந்த வீட்டுக்கு கூட்டு வரதான் ஒரே வழியா, இல்லை இந்த பிரச்சனை மாமாக்கு தெரிஞ்சா மாமா என்ன பண்ணுவாருன்னு எனக்கு தெரியல. ஏற்கனவே ரொம்ப கோவத்துல இருக்காரு. எல்லாரும் ஒவ்வொரு விஷயத்த மறைச்சு இந்த வீட்டுல எல்லாம் ஆளாளுக்கு ஒண்ணு பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாரு. இந்த விஷயம் மட்டும் தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பா ஒரு சும்மாவே விடமாட்டாரு அத்தை அப்படின்னு சொல்லவும், என்னடி சொல்ற நீ சொல்றத கேட்டாதான் எனக்கு ரொம்ப பயமா இருக்குது. அவர் என்ன பண்ணுவாரோ ஏது பண்ணுவாரோன்னு நினைச்சாவே எனக்கு ரொம்ப பயமா இருக்குடி அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் என்ன நம்ம அதாவது கோமதி இருந்துட்டு, இங்க பாருங்கடி, 2 பேரும் என்ன முடிவு பண்றீங்க, நான் என்னதான் பண்றது இப்போ போயிட்டு அவ மாமா கிட்ட விஷயத்த சொல்லிட்டானா நான் என்ன பண்ணுவேன் ஏது பண்ணுவேன், இங்க பாரு ராஜி, நான் என்ன பண்ணுவேன் ராஜி அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் புலம்பிக்கிட்டே இருக்கவும் அந்த நேரம் பார்த்து நம்ம அதாவது பாக்கியம் ஃபோன் பண்றாங்க. ஃபோன் பண்ண உடனே அதாவது கோமதி இருந்துட்டு உடனே ஃபோன் எடுத்து, இங்க பாருங்க, எதுக்காக இப்படி தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, உங்க பொண்ணு பண்ண தப்புக்கு நாங்க உங்க பொண்ணை வீட்டை விட்டு அனுப்பியிருக்கோம். இப்போ எதுக்காக இந்த மாதிரியெல்லாம் பிளாக்மெயில் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு அசிங்கமா இல்லையா, அவமானமா இல்லையா, இப்படி கேவலமான வேலை பண்ணதுனால தானே உங்க பொண்ணவே வீட்டை விட்டு துரத்தணும். இதுக்கு மேலேயும் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டே இருந்தா எப்படி சொல்லுங்க அப்படின்னு சொல்லவும், இங்க பாருங்க சம்மந்தி, என் பொண்ணோட வாழ்க்கையை காப்பாத்துறதுக்காக எனக்கு வேற வழியே தெரியல. என் பொண்ணு உங்க வீட்டில் கொஞ்சம் மரியாதையும் கௌரவமாகவும் இருக்கணுன்றதுக்காக தான் அப்படி ஒரு பொய்யவே சொல்லிட்டேன். அது எவ்வளோ பெரிய தப்புன்னு நான் இப்போ புரிஞ்சுக்கிட்டேன். ஆனால் நீங்கள் என்னோட பொண்ணை ஏற்றுக்கிறதுக்கு ரெடியாகவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், உங்கள் பொண்ணை ஏற்றுக்கிறது என்னோட பையனோட விருப்பம். அவன் விருப்பம் இல்லாமல் நாங்கள் எப்படி முடிவு பண்ண முடியும். இங்கே பாருங்கள், இப்படி தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ணி என்னோடய குடும்பத்தில் இருக்கிறவங்களே திரும்ப திரும்ப கஷ்டப்படுத்திக்கிட்டே இருக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன நம்ம மயில் இருந்துட்டு, என்னம்மா இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க, நீ பண்ணுறது கொஞ்சம் கூட சரியில்லைம்மா, இங்கே பாருடி, நான் என்ன பொய்ய சொன்னேன், அவங்க பண்ணதை நான் திரும்பி சொன்னேன். அவங்க மட்டும் இந்த இதில் விழலைன்னா கண்டிப்பாக இந்த லாஸ்ட்டு ஒரே ஒரு சான்ஸு தாண்டி, இந்த விஷயத்தை வச்சே உன்னை எப்படியாவது உள்ளே கூட்டிகிட்டு போயிடலான்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன், நீ கொஞ்ச நேரம் அமைதி இருடி அப்படின்னு சொல்லவும், இதை கேட்டுட்டு நம்ம மயில் இருந்துட்டு, இங்கே பாருமா, அந்த வீட்டுக்கு போனாலும் என்ன நல்லா நடத்தணும் இல்லைம்மா, அது மட்டும் இல்லாமல் நீ இவ்வளோ பொய்ய சொல்லி அந்த வீட்டுக்குள்ளே அனுப்பிட்டா நான் எப்படிம்மா அங்கே சந்தோஷமாக இருக்க முடியும், அவங்க மூஞ்சிலெல்லாம் நான் எப்படி முழிப்பேன். இங்கே பாருடி, வீட்டுக்குள்ளே அனுப்புறது மட்டும்தான் என்னோட வேலை, அங்கே போயிட்டு எல்லார மனசையும் மாற்றுறது உன்னோட வேலை, சரியா. இங்கே பாருமா, இதெல்லாம் ரொம்ப தப்புமா, இப்படி பண்ணால் அவங்க மனசு எப்படிமா மாறும், அவங்க மனசில் இன்னும் கோவம் அதிகமாயிட்டே தானே இருக்கும், ஏமா இப்படி பண்ணிக்கிட்டே இருக்கேன், இப்படியெல்லாம் பண்ணாதம்மா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கவும், இதை கேட்டுட்டு நம்ம மாணிக்கம் இருந்துட்டு, இங்கே பாருமையிலே இப்படி எதுக்குமே பிரயோஜனம் இல்லாமல் ஒரு வீட்டுக்குள்ளே பிறந்துட்டு வேற என்னம்மா பண்ண முடியும், இப்படி கேட்டு எப்படியாவது உன்னோட வாழ்க்கையை காப்பாற்றிக்க பாருமா, அம்மா பேச்சை கேளுமா அப்படின்னு சொல்லவும், இதை கேட்டுட்டு நம்ம சுடர் இருந்துட்டு, அக்கா இவங்க பேச்செல்லாம் கேட்காதீங்கக்கா, இவங்க பேச்சை கேட்டு தானே இப்போது நீங்கள் இந்த நிலமையில இருக்கீங்க, அதனால் இவங்க பேச்சை
கேட்டு உங்கள் வாழ்க்கையை நீங்களே அடிச்சுக்காதீங்கக்கா அப்படின்னு சுடர் ஒரு பக்கமும், மயிலுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம கோமதி பயந்துட்டுக்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் கதிர் வராரு. வந்த உடனே கதிர் இருந்துட்டு அதாவது கோமதி இப்படி டென்ஷனாக இருக்கிறத பார்த்துட்டு, "அம்மா என்னாச்சும்மா? எதுக்காக டென்ஷனாக இருக்கீங்க? உங்களுக்கு ஏதாச்சும் இது பண்ணுதா? ஹாஸ்பிட்டல் எதுவும் போகலாமாம்மா?" அப்படின்னு சொல்லி கேட்கவும், இதை கேட்டுட்டு நம்ம ராஜு இருந்துட்டு, "இங்க பாருங்க, உங்களுக்கும் எனக்கும் அத்தை கல்யாணம் பண்ணி வச்சாங்கல்ல, அந்த விஷயம் பாக்கி அதாவது மயில் அக்காவோட அம்மாவுக்கு எப்படியோ தெரிஞ்சிருக்கு. இதை வச்சு அத்தையை பிளாக்மெயில் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்கள் என்னோட பொண்ணை வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போனால் மட்டும்தான் இந்த விஷயத்த வெளியே யார்கிட்டயும் சொல்லாமல் இருப்பேன். அப்படி இல்லைன்னா உங்கள் புருஷன்கிட்ட சொல்லி வீட்டை ரெண்டாக ஆக்கி விட்டுருவேன் அப்படின்னு என்னென்னமோ பயன்படுத்திக்கிட்டே இருக்காங்க. அதை நினச்சி தான் அத்தை ரொம்பவே வருத்தப்பட்டுட்டு உக்காந்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ என்ன பண்ணுறதுனே தெரியாமல் முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. இங்கே பாரு கதிரு, இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்கவும், இதை கேட்டுட்டு கதிருக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. அவங்க ஏன் இப்படியெல்லாம் இருக்காங்க? இவ்வளோ கேவலமான புத்தியா இருப்பாங்கன்னு நினச்சி கூட பார்க்கல. அவங்க பேசும்போதெல்லாம் எப்படியெல்லாம் பேசியிருப்பாங்க. ஆனால் அவங்க இப்படியெல்லாம் ஒரு கேவலமான கேடுகெட்டத்தனத்தை பண்ணுவாங்கன்னு நினச்சி கூட பார்க்கல. ஒரு புள்ள பூச்சி மாதிரி இருந்துட்டு இப்படியெல்லாம் வேலை பார்க்குறாங்களே அப்படின்னு சொல்லி ஒரு பயங்கர கோவமாக நம்ம அதாவது கதிர் ஒரு பக்கமும், அதுக்கப்புறம் என்ன நம்ம செந்தில் அந்த நேரம் பார்த்து வராங்க. வந்த உடனே செந்தில் கிட்ட விஷயத்தெல்லாம் மீனா சொல்லிடுறாங்க. சொன்ன உடனேயே நம்ம செந்தில் இருந்துட்டு, "மீனா, எனக்கு என்னமோ உன் மேலே தான் சந்தேகமாக இருக்குது. நீ தான் ஏதாச்சும் பண்ணியிருப்போன்னு எனக்கு தோணுது" அப்படின்னு சொல்லவும், "இங்கே பாருங்க, என்னை பார்த்தா உங்களுக்கு எப்படி தான் தெரியுது? ஏதோ அந்த நகை விஷயத்தில் மயிலாக்கா ரொம்ப பாவமாக தெரிஞ்சாங்களேன்றதுக்காக தான் அந்த விஷயத்த வீட்டில் இருந்து மறைச்சனே தவிர வேறு எதுக்காகவும் இல்லை. அதுவும் நம்ம வீட்டோட நல்லதுக்காக தானே நான் மறைச்சேன். அப்படி இருக்கும்போது என்னை ஏன் இந்த விஷயத்த வச்சு என்னை இப்படி அசிங்கப்படுத்திக்கிட்டே இருக்காங்க? இங்கே பாருங்க, இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. இந்த மாதிரி பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா எனக்கு உண்மையாகவே ரொம்ப கோவம் வந்துடும், தெரிஞ்சுக்கோங்க. இங்கே பாரு, நீ கோவமாக பேசிட்டா மட்டும் நீ பண்ணதெல்லாம் சரின்னு ஆயிடுமா?" அப்படின்னு சொல்லவும், இதை கேட்டுட்டு நம்ம ராஜ் இருந்துட்டு, "இங்கே பாருங்க மாமா, அக்கா எதுவுமே பண்ணலை மாமா. நானும் அக்காவும் தான் இந்த நகை விஷயத்த 2 பேரும் சேர்ந்து தான் மறைச்சோம். ஆனால் அக்காவுக்கு மட்டும் எல்லாருமே இப்படி கேட்டுக்கிட்டே இருக்கீங்களே. இங்கே பாருமா ராஜி, நீ ஒரு விஷயத்துல தான் இந்த மாதிரி பண்ணியிருக்கா. ஆனால் இவ பல விஷயத்துல பண்ணியிருக்கா. எத்தனையோ முறை இவகிட்ட புத்திமதி சொல்லியும் அவ எதுவுமே கேட்காம இருந்திருந்தா எப்படி சொல்லு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இங்க பாருங்க, நான் என்ன பாவம் பண்ண சொல்லுங்க? இந்த குடும்பம் நல்லா இருக்கணும்னு நினைச்சது தப்பா? இனிமே அந்த அந்த நினைப்பு என் மனசுல இருக்கவே கூடாது போலயே. அப்பதான் இந்த வீட்டுல இருக்கிறவங்களுக்கெல்லாம் நிம்மதியா இருக்கும் போல அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமா உள்ள போயிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ராஜு இருந்துட்டு, "அக்கா நில்லுங்கக்கா, அக்கா ப்ளீஸ்க்கா நில்லுங்கக்கா" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீனா பின்னாடியே போயிட்டு, "இங்க பாருங்கக்கா, சரி விடுங்கக்கா, அவங்க தெரியாம பேசிக்கிட்டு இருக்காங்க. நீங்க இதெல்லாம் நினச்சி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காதீங்கக்கா" அப்படின்னு சொல்லவும், இதை கேட்டுட்டு அதாவது யாரு நம்ம அதாவது ராஜு இருந்துட்டு, இங்க பாருக்கா ப்ளீஸ்க்கா பேசுங்கக்கா ஏதாவது" அப்படின்னு சொல்கிறாங்க. மீனா இருந்துட்டு, "இங்க பாரு ராஜி, நான் என்ன பாவம் பண்ண சொல்லு? எனக்கு மட்டும் ஏன் தான் இப்படியெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கோம்? நான் இந்த உலகத்தில் ஃபஸ்ட்டு பிறந்திருக்கவே கூடாது. என்னோட அப்பா அம்மாவிலேருந்து நீ இந்த குடும்பத்தில் இருக்கிற யாருமே என்னை புரிஞ்சுக்காம என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நான் எப்படி தாங்கிட்டு நானும் அமைதியாக இருக்கிறது? ஒரு விஷயத்துலையா 2 விஷயத்துலையா எல்லா விஷயத்துலையும் நான் எப்படி பொறுத்துக்கிட்டு போகிறது சொல்லு? ஒரு விஷயத்துல இது எனக்கு பிடிச்ச மாதிரி என்னோட வாழ்க்கை இருக்கணும்னு நினைக்கக்கூடாதா நான்?" அப்படின்னு சொல்லவும், இதை கேட்டுட்டு நம்ம ராஜு இருந்துட்டு, "அக்கா ப்ளீஸ்க்கா, ஏதோ கோவத்தில் அவங்க புரிஞ்சுக்காம இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்காங்கக்கா. அவங்க பேசுறதெல்லாம் நீங்கள் மனசில் வச்சுக்காதீங்க. கண்டிப்பாக இது எல்லாமே ஒரு நாள் சரியாயிடும். உங்கள் மேலே தப்பு இல்லைனோ அவங்க புரிஞ்சுப்பாங்க. நீங்கள் கவலைப்படாதீங்கக்கா" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ராஜு இருந்துட்டு மீனாக்கா ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம யாரு நம்ம கோமதி இருந்துட்டு பாக்கியம் சொன்னதே நடிச்சு ரொம்பவே பயந்துக்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன நம்ம பாக்கியம் இருந்துட்டு கால் பண்ணவும் நம்ம அதாவது கோமதி ஃபோனே எடுக்க மாட்றாங்க. இதை இதை பார்த்துட்டு நம்ம பாக்கியத்துக்கு பயங்கரமாக கோவம் வந்துடுது. அதுக்கப்புறம் நம்ம கதிர் இருந்துட்டு, "மா ஃபோன் வந்துக்கிட்டே இருக்குமா, எடுமா" அப்படின்னு சொல்லவும், "இங்கே பாருடா, அந்த அவங்க ஆத்தாக்காரி தாண்டா ஃபோன் பண்ணிக்கிட்டு இருக்கா. அவளுக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன்? அவளை இந்த வீட்டுக்குள்ளே வரதுக்கு நான் அனுமதிக்கவே மாட்டேன். அவ போய் மாமா கிட்ட தானே சொல்றா. சொல்லிக்கிட்டோம், அவ என்ன நடக்குதோ நடக்கட்டும். கண்டிப்பா அவளை மட்டும் இந்த வீட்டுக்குள்ள நான் சேர்த்தவே மாட்டேன். இங்க பாருமா, அந்த விஷயத்தாவது அவங்க கிட்ட சொல்லுங்க. அப்பதான் அவங்களுக்கு புத்தி வரும்" அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் என்ன நம்ம பாக்கியம் போனை எடுத்து அலோன்னு சொல்லிட்டு நம்ம கோமதி சொல்றாங்க. சொன்ன உடனேயே, "இங்க பாருங்க சம்மந்தி, உங்களுக்கு கொடுத்த டைமும் முடிஞ்சிருச்சு. இதுக்கு மேல என்னால இந்த உண்மையெல்லாம் மறைச்சுக்கிட்டு அமைதியெல்லாம் இருக்க முடியாது. அதனால போயிட்டு உங்க புருஷன்கிட்ட நான் எல்லாத்தையுமே சொல்லிடுறேன்" அப்படின்னு சொல்றாங்க. "இங்க பாரு,
பாருங்க, உங்களால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோங்க. என் புருஷன்கிட்ட சொல்லி வீட்ட 2ஆ ஆக்கணுமா ஆக்கிக்கோங்க. எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்ல. என்னோட புருஷன் என்னை விட்டு அனுப்பிட்டா எனக்கு வீடே இல்லைன்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்களா? எனக்கு என்னோட பிறந்த வீடு இருக்கு. கண்டிப்பா அவங்க எனக்கு இடம் கொடுக்காமயே போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, இங்க பாருங்க சம்மந்தி, நீங்க இப்படியெல்லாம் பேசுறீங்கன்னா கண்டிப்பா உங்க பின்னாடி யாரோ நின்று உங்களுக்கு ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்காங்கன்னு தான் நினைக்கிறேன் நானு. இங்க பாருங்க, நான் அப்புறமா சொல்லிட்டதுக்கு அப்புறம் நீங்க ரொம்ப ஃபீல் பண்ணக்கூடாது. ஐயோ இப்படி நடந்திருந்தா ஆயிருக்குமே, இப்படி நடக்கலனா இருந்திருக்குமே, அப்படி இப்படின்னு நினைச்சு நினைச்சு நீங்க ஒவ்வொரு நாளும் ஃபீல் பண்ற மாதிரி இருக்கும் அப்படின்றாங்க. இதை கேட்டுட்டு நம்ம அதாவது கோமதி இருந்துட்டு, "இங்க பாருங்க, நீங்க எங்கள மிரட்டுறதுக்காக தான் இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கேன்னு எனக்கு நல்லாவே புரியுது. அதனால உங்ககிட்ட ஆதாரமே இருந்தாலும் போயிட்டு என்னோட புருஷன்கிட்ட சொல்லிக்கோங்க. என்னோட புருஷனை எப்படி சமாளிக்கிறதுன்னு எனக்கு தெரியும்." அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம கதிர் இருந்துட்டு, "ம்மா ரொம்ப சூப்பர்மா, நீ பேசுறது தான் கரெக்டே. அவங்களால என்ன பண்ண முடியும்? அப்பா கிட்ட சொன்னா சொல்லிக்கிட்டோம். என்ன இப்போ எனக்கு நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா வாழலையா என்ன? ராஜு கூட நான் சந்தோஷமா தானே இருக்கிறேன். இப்போ இதனால எந்த பிரச்சனையுமே வந்துட போறதில்ல. நீங்க கவலையே படாதீங்கம்மா." அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கதிர் ஒரு பக்கமும், அதுக்கப்புறம் என்ன, இதை கேட்ட நம்ம பாக்கியம் இருந்துட்டு, ஐயையோ நம்ம போட்ட பிளான் எல்லாம் ஒத்துக்கிச்சோ, இப்போ நம்ம என்ன பண்றது? என்னோட பொண்ணோட வாழ்க்கையை காப்பாத்துறதுக்காக நான் என்ன பண்ணி தொலைப்பேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இங்க பாருங்க, உங்களால பண்றத பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு போனை வச்சிடறாங்க. அதுக்கப்புறம் நம்ம கதிர்துன்ட்டு, "இங்க பாருங்கம்மா, அவங்க உங்கள மிரட்டுறதுக்காக தாம்மா இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஏதாவது ஒரு வகையில இந்த வீட்டுக்கு அவங்க பொண்ண அனுப்பி வச்சிரணும்னு நெனச்சுக்கிட்டு இருக்காங்க. அதனால தாம்மா இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நீ நீ அவ்வளோ சீக்கிரம் வாயெல்லாம் விட்டுறக்கூடாது. நீ கொஞ்சம் பொறுமையா, நிதானமா நீ சிந்திச்சு ஒவ்வொன்னுத்தையும் பேசணும் சரியா?" அப்படின்னு சொல்றாங்க. இத கேட்டுட்டு நம்ம கோமதி இருந்துட்டு, "இங்க பாருடா கதிரு, எனக்கு இன்னொரு விஷயமும் ரொம்ப பயமா இருக்குடா" அப்படின்னு சொல்லவும், "என்னம்மா? என்ன விஷயம் பயமா இருக்கு? என்னம்மா ஆச்சு?" அப்படின்னு சொல்லவும், இதை கேட்டுட்டு நம்ம கோமதி அழுதுகிட்டே இருக்காங்க. "மா எதுக்காகம்மா அழுதுகிட்டு இருக்க? மா அழுகாதம்மா. இங்க பாருடா கதிரு, நான் இன்னைக்கு என்ன பண்ணேன்னு உனக்கு தெரியுமா?" அப்படின்னு சொல்லி கேட்கவும், "மா என்னம்மா பண்ண? என்ன விஷயமா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம கோமதி இருந்துட்டு, "இங்க பாருடா, நான் இப்போ என்னோட அம்மா வீட்டுக்கு போயிட்டு வந்தேன்டா" அப்படின்னு சொல்றாங்க. "அம்மா என்னம்மா சொல்ற? அவங்க வீட்டுக்கா? அவங்க வீட்டுக்கு எதுக்காக போயிட்டு வந்த?" அப்படின்னு சொல்லவும், இதை கேட்டுட்டு நம்ம கதிர்கிட்ட நடந்த விஷயத்தெல்லாம் சொல்றாங்க. "இல்லடா, ராஜ் காலையில அப்படிதான் போய் பேசிட்டு வந்தாடா. இனிமே அவ வர்றதும் போறதும் அவங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லாத மாதிரி தான் அவங்க நடந்துக்கிட்டாங்கன்னு சொன்னா. அதனால என்னையும் வற்புறுத்தி அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போனா. போன இடத்துல அண்ணனுங்க என்னை ரொம்ப அசிங்கப்படுற மாதிரி பேசிட்டாங்க. என்னால் அது தாங்கவே முடியலடா" அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டுட்டு நம்ம கதிர் இருந்துட்டு, "இங்க பாரும்மா, இந்த மாதிரிலாம் பண்ணாதம்மா. ஏம்மா இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்க? இப்படி பண்ணா எனக்கு தாம்மா ரொம்ப கஷ்டமா இருக்குது. அங்க பாரும்மா, நீ கவலையே படாத. கண்டிப்பா இது ஒரு நாள் சரியாயிடும்" அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் என்ன, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, நம்ம காந்திமதி இருந்துட்டு, "இங்க பாரு சக்தி, முத்து, நீங்க 2 பேரும் கோமதிக்காக நீங்க போயிட்டு நின்னீங்கன்னு எனக்கு தெரியும். ஆனா இப்படி அ அவள இப்படி கஷ்டப்படுத்தி அனுப்பீங்கன்னு நான் நெனச்சு கூட பார்க்கல. அவ எவ்வளோ மனசு வருத்தப்பட்டு போனான்னு தெரியுமாடா உங்களுக்கு? அவ ஏதோ இத்தன வருஷம் கழிச்சு அவளா நம்ம வீட்ட தேடி வந்திருக்கான்னு நான் எவ்வளோ சந்தோஷப்பட்டேன். அந்த சந்தோஷத்த ஒரு 2 நிமிஷம் கூட என்னால அனுபவிக்க முடியலையே. கடவுளே! நான் பெத்த பொண்ணுக்கு அதாவது என்னென்னலாம் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா ஒரு விஷயத்த கூட என்னால பண்ண முடியலையே. இங்க பாருடா சக்தி, நீ பண்றது கொஞ்சம் கூட சரியில்லடா. இங்க பாரு முத்து, நீயும் சக்தி கூட சேர்ந்துட்டு இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காத. ராஜி உன்னோட பொண்ணு தானே. உன்னோட பொண்ணு பிரிஞ்சு இருக்கிறதுல உனக்கு எவ்வளோ கஷ்டமா இருக்கும். அப்படி தாண்டா எனக்கு 30 வருஷமா நான் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன். என்னோட கஷ்டத்த நீ புரிஞ்சுக்கவே மாட்டியாடா அப்படின்னு சொல்லவும், இதை கேட்டுட்டு நம்ம அது இது யாரு முத்து இருந்துட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்காரு. அதுக்கப்புறம் நம்ம வடிவும் மாறியும், "இங்க பாருங்க அத்தை, அவங்க இந்த ஜென்மத்துல திருந்தவே மாட்டாங்கன்னு தெரிஞ்சுச்சு. அப்படி இருந்தும் அவங்க கிட்ட எதுக்காக நீங்க திரும்ப திரும்ப போய் பேசிக்கிட்டே இருக்கீங்க? இந்த மாதிரி திரும்ப திரும்ப நீங்க போயிட்டு பேசிக்கிட்டே இருக்காதீங்க. எனக்கு அந்த மாதிரி பேசுறது பிடிக்காது" அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம காந்திமதி இருந்துட்டு, "இங்க பாருடா சக்தி, முத்து, நீங்க 2 பேருமே அதாவது அவங்க ஆத்தா மனசுல ஒரு பாலம் வார்த்த மாதிரி ஒரு விஷயத்தெல்லாம் பண்ணீங்க. ஆனா இப்போ அது அது எதுக்குமே பிரயோஜனம் இல்லாத மாதிரியே பண்ணிட்டீங்களேடா" அப்படின்னு பயங்கர கோவமா நம்ம அதாவது காந்திமதி இருந்துட்டு பேசிக்கிட்டு இருக்கவும், நம்ம முத்து இருந்துட்டு, "இங்க பாருங்கம்மா, இனிமே அந்த குடும்பத்துக்கும் நமக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு அவங்க கிட்ட சொல்லிருச்சுல்ல. எதுக்காக திரும்ப திரும்ப அவங்க வந்து இங்க நிக்கணும்? இங்க பாருடா சக்தி, முத்து
முத்து எவ்வளோ ஆசைப்பட்டு இந்த வீட்டுக்கு வந்திருப்பா. 30 வருஷ கனவ இப்போ நனவாக்கலான்னு வந்திருப்பாள்ல. அவ மனச இவ்வளோ காயப்படுத்தி அனுப்பிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன நம்ம மீனா இருந்துட்டு, "இங்க பாருங்க அத்த, நீங்க கவலையே படாதீங்க. கண்டிப்பா அவங்க எந்த ஒரு விஷயத்தையும் லீக் பண்ண மாட்டாங்க. அதே மாரி நீங்க கஷ்டப்படுறதையும் தாங்க முடியாது அவங்களால. அதனால நீங்க கவலைப்படாதீங்க" அப்படின்னு சொல்லவும், "இல்லம்மா, இல்ல மீனா, நடக்கிறதெல்லாம் பார்த்தா எனக்கு ரொம்ப பயமா இருக்குது. அதனால எனக்கு என்ன பண்றது? ஏது பண்றதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல." அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அடுத்த அதாவது நாளைக்கு மறுநாள் வந்து நம்ம கோர்ட்டுக்கு போணும்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இங்க பாருங்க அத்த, நாளைக்கு மறுநாள் கோர்ட்டுக்கு போயிட்டு அங்க என்ன நடக்குதுன்னு பார்த்துக்கலாம். இப்போதைக்கு நம்ம அவங்கள பத்தி பேசினா நமக்கு நமக்கு தான் கஷ்டம். அதனால நம்ம அவங்கள பத்தி பேசாம தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம அதாவது பாண்டியன் இருந்துட்டு அந்த நேரம் பார்த்து வராங்க. வந்த உடனே நடந்த விஷயத்தெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் வராரு. வந்த உடனே கோமதி, கோமதி அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டே வராங்க. கோமதி இருந்துட்டு, "என்னங்க, என்னங்க ஆச்சு? எதுக்காகங்க கத்திக்கிட்டே வரீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்கவும், "இங்க பாரு கோமதி, உன்னை யார் அந்த வீட்டுக்கு போக சொன்னது? எதுக்காக இந்த வீட்டுக்கு போன நீ?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "இல்லைங்க, நமக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து அவங்க எப்படியெல்லாம் உதவி பண்ணாங்க. அந்த உதவியெல்லாம் நான் மறக்க முடியுமா? அதனால தான் என்னோட கையால நீங்க வந்து விருந்து சாப்பிட்டு போங்கன்னு கூப்பிடலான்னு நெனச்சேன். ஆனா அவங்க வருவாங்களா மாட்டாங்களான்னு எனக்கு தெரியல. அவங்க ரொம்ப கோவமா பேசுனத பார்த்துட்டு எனக்கே ரொம்ப ஒரு மாரி கஷ்டமா ஆயிடுச்சு. அதனால நான் எதுவும் பண்ண போறதில்ல" அப்படின்னு சொல்லிடுறாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, நம்ம அதாவது கோமதி இருந்துட்டு நடந்த விஷயத்தையே நெனச்சு ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, பாண்டியன் இருந்துட்டு, "இங்க பாரு கோமதி, உனக்கு சீர் குடுக்கலேனோ, உங்க அம்மா வீட்லேருந்து எதுவுமே வரலையேனானோ எதுவுமே கவலைப்படாத. உனக்குன்னு நான் இருக்கேன். உனக்கு ஆசைப்பட்டது எல்லாத்தையும் என்கிட்ட கேளு. நான் எல்லாத்தையுமே உனக்கு பண்ணி கொடுக்குறேன் சரியா?" அப்படின்னு சொல்றாங்க. இத கேட்டுட்டு அதாவது இத கேட்டுட்டு நம்ம பாண்டியன் இருந்துட்டு, அ பாண்டியன் சொன்னத கேட்டுட்டு கோமதி இருந்துட்டு பயங்கர சந்தோஷமா, "இங்க பாருங்க, இப்படி ஒரு புருஷன் எனக்கு கிடைக்கிச்சத நெனச்சு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ஆனா என்னோட பையனோட வாழ்க்கைய நெனச்சா தான் எனக்கு அவ்ளோ கஷ்டமா இருக்குது. என் பையன் என்ன பாவம் பண்ணானே எனக்கு தெரியல. அவனுக்கு மட்டும் இப்படி நடந்துக்கிட்டே இருக்கு." அப்படி இப்படின்னு அ அதாவது அதாவது கோமதி இருந்துட்டு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம அதாவது பாண்டியன் இருந்துட்டு, "இங்க பாரு கோமதி, கண்டிப்பா சரவணனோட வாழ்க்கை நல்லா இருக்கும். நீ கவலையே படாத. அவன் அவன் மனசுக்கு அவன் ரொம்ப நல்லா வருவான்." அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம அதாவது பாண்டியன் இருந்துட்டு சரவணன் கிட்ட, "இங்க பாருடா சரவணா, நேரத்துக்கு சாப்பிடு. சாப்பிடாம இந்த மாதிரிலாம் உடம்ப கெடுத்துக்கிட்டு இருக்காத சரியா?" அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம கோமதி அது யாரு, நம்ம கோமதி இருந்துட்டு சரவணன் கிட்ட போயிட்டு, "இங்க பாருடா சரவணா, நீ கவலைப்படாதடா. கடையில என்னென்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு அப்பா எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லிட்டாரு. அதனால நீ கவலைப்படாத. இனிமே அவ எ எ எதுக்காகவும் நம்ம வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு நான் சொல்லி தான் அனுப்பியிருக்கேன். நீ கவலையப்படாத. அவ வரவே மாட்டா." அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம பாண்டியன் இருந்துட்டு ரொம்பவே வருத்தப்பட்டு உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. தன்னால தானே தன்னோட புள்ளைங்க வாழ்க்கை இப்படி ஆயிப்போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அடுத்தது அடுத்த நாள் காலையில கோர்ட்டுக்கு எல்லாருமே கிளம்புறாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, நம்ம பாக்கியம் இருந்துட்டு ஒரே ஒரு ஒளி இருந்ததையும் அடைச்சு விட்டுட்டாங்களே! இப்போ நம்ம என்ன பண்றது? ஏதாவது பண்ணி என்னோட பொண்ண அந்த வீட்ல வாழ வைக்கணுமே அப்படின்னு நினச்சுக்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம கோமதி வராங்க. வந்த உடனேயே அ நம்ம கோமதி இருந்துட்டு அ எல்லாரையும் சாப்பிட சொல்றாங்க. "இல்ல, இல்ல எனக்கு எதுவும் வேண்டாம்" அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம பாண்டியன் அதாவது கோமதி மட்டும் பாண்டியனுக்கு போட்டு குடுக்குறாங்க. "இங்க பாருங்க, நடந்ததே நெனச்சுக்கிட்டு இருந்தா கண்டிப்பா நம்ம எதுவும் பண்ண முடியாது. அதனால நீங்க சாப்பிடுங்க" அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து குடுக்குறாங்க. எல்லாருமே சாப்பிட்டு கோர்ட்டுக்கும் கிளம்பிடுறாங்க. கோர்ட்டுக்கு போன உடனேயே அதாவது ஜட்ஜ் இல்ல, வக்கீல பார்த்துட்டு, "இங்க பாருங்க சார், இந்த தடவையாவது எனக்கு சீக்கிரமா எனக்கு ஒரு அதாவது எனக்கு சீக்கிரமா ஏதாச்சும் பண்ணி குடுப்பீங்களா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "எதுக்குமா?" அப்படின்னு சொல்லி கேட்கவும், "இங்க பாருங்க சார், ஒருத்தி ஞாபகமா எதுவுமே இருக்கக்கூடாதுன்னு நெனச்சுக்கிட்டு இருக்கேன். அதனால தான் ஒவ்வொன்னுத்தையா நான் பார்த்து பார்த்து எடுத்துக்கிட்டு இருக்கேன். இனிமே அங்க போனாலாம் என்னால இப்படியெல்லாம் இருக்க முடியாதுல்ல. அதனால இப்பவே நான் எல்லாத்தையுமே பண்ணிடுறேன்" அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம சரவணன் இருந்துட்டு நம்ம சரவணன் இருந்துட்டு அரசிகிட்ட போயிட்டு, "இங்க பாரும்மா அரசிம்மா, நாங்க இப்போ போலீஸ் ஸ்டேஷனுக்கு போக போறோம். நீ மட்டும் தான் தனியா வீட்ல இருக்க போற. அதனால நீ பயப்படாம இரும்மா. நீ ஏதாச்சும் பயப்பட்டா எனக்கு ஃபோன் பண்ணு. நான் உனக்கு ஃபோன் பண்றேன் சரியா? உன்கிட்ட ஃபோன் பேசிக்கிட்டே இருக்கேன்" அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம
அதாவது ராஜியோட அம்மா இருந்துட்டு ராஜியை நினச்சி ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம அதாவது மயில் இருந்துட்டு கோர்ட்டுக்கும் போயிடுறாங்க. போன உடனே நம்ம பாண்டியன் குடும்பத்தில் இருக்கிறவங்களெல்லாம் பார்த்துட்டு இங்கே பாருங்க மாமா அத்தை, உங்ககிட்ட நான் பேசணும்னு எத்தனையோ முறை உங்ககிட்ட ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆனால் என்னை யாருமே இந்த வீட்டில் புரிஞ்சுக்கவே மாட்டேங்க. நான் அப்படி என்ன பாவம் பண்ணேன் சொல்லுங்கள், இங்கே பாருங்கள், என்னை விட்டு போயிடாதீங்க அப்படின்னு பயங்கரமாக அழுதுகிட்டே சொல்லவும் இதை கேட்டுட்டு நம்ம கோமதி இருந்துட்டு, இங்கே பாரு, இந்த மாதிரி நாடகம் போடுறலாம் வேலையெல்லாம் வச்சுக்காத. நீ எந்த சமயத்தில் எப்படியெல்லாம் டைப் டைப்பாக மூஞ்ச மாற்றி எப்படியெல்லாம் பேசுவேன்னு எனக்கு தெரியும். அப்படி தெரிஞ்சிருந்தோம் இப்போ நீ உண்மையை தான் சொல்கிறேன்னு நான் நம்புவேனா? கண்டிப்பாக நம்பவே மாட்டேன். நீ கவலையே படாத. கண்டிப்பாக நாங்கள் உங்களை ஏற்றுக்கவே மாட்டோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் மயில் இருந்துட்டு பயங்கரமாக அழுதுகிட்டே இருக்காங்க. தன்னோட வாழ்க்கை நாசமாக போயிடுச்சு, இனிமேல் நம்ம வாழ்க்கை திரும்ப வராதோ அப்படின்னு நினச்சி ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டும் அழுதுகிட்டும் இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம மயிலோட வாழ்க்கை திரும்பவும் பழைய மாதிரி ஆகுமா, இல்லை அவங்க எல்லாத்தையுமே இழந்து நடுத்தெருவில் நிற்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வர எபிசோடில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா